இறைவானியர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் தை மாதம் என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்னென்ன ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது, குறிப்பா கும்பம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கறது கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நல்லநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள். சார் வணக்கம். இந்த தை மாதத்துல கும்பம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகுது? கும்ப ராசின்னு காலபுருஷ தத்துவத்துடைய லாப ராசி. இதைதான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். பல கும்பராசிக்காரர்களுக்கு ராசி பலனில் போய் நம்ம நல்லா இருக்கும் போட்டோம்னா கீழே கமெண்ட்ஸில் கும்பம் துன்பம் இப்படிலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. என்றைக்குமே கேட்டிங்கன்னா ஒரு காயினுக்கு இரண்டு புறம் உண்டு, பூவும் உண்டு தலையும் உண்டுங்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இரண்டு புறம் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நிறைய கும்பராசிக்காரர்கள் நீங்கள் துன்பங்களை பற்றி எழுதுகிற போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கும்பராசிக்காரர்கள் என் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா எங்களை நேராக சந்திச்சு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏழரை நடக்குது, நான் மறுக்கல. சிலருக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான பலன்கள் நடக்குதுங்க. தசாபுத்தி நல்லா இருக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்க, ராசியில ராகு 7ல் கேது. பொதுவாகவே அப்படி கிரக சூழ்நிலைகள் இருந்தால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குத்தாங்க செய்யும். இது மறுக்க முடியாது. சில விஷயத்தை முதல்ல மனசுல நம்ம ஏத்துக்கிடணும். இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கிடணும். அப்படி உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன சொல்லுது அப்படின்னா, 7ல் இருக்கக்கூடிய கேது என்ன சொல்லுதுன்னா, மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய ராகு அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறது. உலகத்துல நிறைய விஷயத்துக்கு நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்லுது. நீங்களே ஒரு மனைவியாக இருக்கிறீங்க, கும்பராசி மனைவியாக இருக்கீங்க, நிறைய ஆசைப்படுவீங்க. நிறைய நகை வாங்கணும், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. 7வது ஸ்தானம் என்ன ஸ்தானம்? உங்க லைஃப் பார்ட்னரை குறிக்கிற ஸ்தானம். அங்கதான் கடவுள் வச்சா ஒரு சூட்சமத்தை. 7ல் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துல 7வது இடத்துல கேது உட்கார்ந்தாரு. கேதுவுடைய அர்த்தம் எப்படி? ராகு அத்தனைக்கு ஆசைப்படுங்குது. கேது சொல்லுது எதுக்குமே ஆசைப்பட்டுறாதே, வாழ்க்கையில் ஆசைப்பட்டது ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுது கேது. அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாரு? உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, அதெல்லாம் பொருளெல்லாம் வாங்க வேண்டாம், வீணா தங்கத்துல பணத்தை போடாத, அனாவசியமா செலவழிக்காத அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ மோதல் வருமா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு எதிராக, ஒரு மனைவிக்கு எதிராக ஒரு கணவன் பேசிட்டு அந்த வீட்டில் வாழ்ந்துட முடியுமா? அப்போ அந்த மோதல்கள் இருக்கத்தானே செய்யும். அப்படி இதுதான் கிரகங்களுடைய சூழ்நிலை. அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. 7ல் கேது உட்கார்ந்துருக்கிற போது உங்களிடமிருந்து மாறுபட்ட ஒரு சிந்தனை உங்க லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க. ராகு என்ன சொல்லும்? லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சொல்லும், லைஃப்பை என்ஜாய் எல்லாம் பண்ணாத, ஆன்மீகமாக வாழு, எங்க கோயில் இருக்கோ அங்க போ. நீங்க மாலுக்கு போகணும்னு நினைப்பீங்க, உங்க லைஃப் பார்ட்னர் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாரு. இந்த மாற்றங்களை எல்லாம் இந்த ராகு கேதுக்கள் உருவாக்கி கொடுக்கும். இந்த ராகுவும் கேதுவையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. 12 ராசிக்காரர்களுமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். நம்ம ஜாதகத்துல எங்க ராகு இருக்காருன்னு பார்க்கணும். நம்ம ஜாதகத்துல எங்க கேது பகவான் இருக்காருன்னு பார்க்கணும். இதெல்லாம் முக்கியம். அதுதான் குரு பகவான். இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த கிரகங்கள் நல்ல தொடர்போடு இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிச்சிடுறோம். ராகு இருக்கக்கூடிய இடத்திற்கும் கேது இருக்கக்கூடிய இடத்திற்கும் இடையில அந்த கிரக அதிபதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க நல்ல இடங்களில் இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிச்சிடுறோம். உச்சமாக இருந்தாலே வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி? 2ல் சனி, அது யோகம். ஜென்மத்துல சனி இருந்தா பிரச்சனை, 2ல் சனி இருந்தா யோகம். 2ல் சனி இருந்தால் நல்ல வருமானம் சேரும். அப்ப எதுக்காக கவலைப்படுறோம்? நம்ம கும்பராசிக்காரங்க இனி கவலையை தூக்கி விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனி நல்ல காலம் பிறக்க போகுது. 2ல் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு நல்ல பணவரவை தருவார். இது நாள் வரைக்கும் நமக்கு வராமல் இருந்த பணவரவுகள் எல்லாம் இனி வரும். இந்த தை மாசம் நம்ம அதை பார்க்க போறோம். அதே நேரத்தில் 7க்குரிய சூரியன் 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. நாம் சந்திக்கக்கூடிய சில பேர், சில விஐபிக்கள் நம்மள்ட்ட நெருக்கமா இருந்திருப்பாங்க, சில பிஸ்னஸ் பார்ட்னர் நம்மள்ட்ட நெருக்கமா இருந்திருப்பாங்க. இப்ப விலகி போவாங்க, நம்மளை விட்டு விலகி போவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு நினைப்பாங்க. அரசியல்வாதிகள், கும்பராசி அரசியல்வாதிகள் கூட இப்ப சோதனையா இருக்கும். உங்களோட கூட்டாக இருந்த சில பேர் இப்பொழுது விலகி போவதை கூட நீங்க கண்ணால பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இன்னொரு இடத்துலையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்கும். எப்படி இருந்தாலும் சொத்துக்கள் மீது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு பெருகும். உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ல் மறைந்திருக்கிறார். புதன் பகவான் விபரீத ராஜயோகம் தருகிறார். பிஸ்னஸ்ல எது கையை விட்டு நழுவியது, எது போயிருச்சுங்க,
இந்த பிஸ்னஸ் நினைச்சிங்களோ அந்த பிஸ்னஸை மீண்டும் செய்யக்கூடிய யோகம் வருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கூடி வருதுங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? நமக்கு நல்ல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் வருகிறது. குரு பகவான் பார்க்கிறார். யார் நமக்கு உதவியா இருக்காரோ இல்லையோ, குரு பகவான் உதவியா இருக்காரு. அந்த குரு பகவானுடைய பார்வை நம்மளுடைய லக்னத்தின் மீது விழுது. அதனால நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை உயரும். ஆனா கும்பராசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும்? நம்ம ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏதாவது உடல்நல துன்பங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ராசியில சந்திரன், அது மேல ராகு போகுதுன்னா ஏதாவது உடல்நல துன்பங்கள் இருக்குத்தான் செய்யும். எப்படி 7.5 சனி இருந்து ஜென்மச்சனி இருந்து அது கடந்து போச்சோ அப்படித்தான் ஜென்ம ராகுவும் கடந்து போகும். அதை புரிஞ்சுக்கிடுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். புதிதாக வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்ல, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றமும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக அமைகிறது. எனதருமை கும்பராசி என்பவர்களை நான் என்ன சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு சலிப்பு அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இந்த சலிப்புகள் போகணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த மேன்மைகள் வரும் சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் இந்த தை மாதத்துல உருவாக்கி தரும். தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இப்போ சித்திரை மாதம் எடுத்துட்டோம்னா சித்திரை விஷு அப்படின்னு பேசுகிறோம். வைகாசி மாதம் எடுத்துட்டா வைகாசி விசாகம் பேசுகிறோம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுறார். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாசம் தான் ஆரம்பிக்கிறது. உத்தராயணம்னு வடக்கு நோக்கிய பயணம். அப்படி சூரிய பகவான் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார். ஆகவேதான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக, தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அதிலும் பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் நம்ம ஊர்ல அறுவடை நடக்கும். அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு, அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது. ஆகவே குடும்பங்கள் எல்லாம், எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம். எல்லா வீடுகளிலுமே சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னா அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம். என்னென்ன சுப செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை சுப செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி தை மாதம் ஒரு கல்யாண விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அறுவடையை செய்கிறார்கள் தை மாதம். அப்படி தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்யாண விஷயங்களை கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி மாதம் திருக்கல்யாணம் வைப்பார்கள். இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது. தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிற போது, இந்த மாதத்துடைய கிரக நிலைகளை பார்க்கணும். இந்த தை மாதத்துல எப்படி கிரக நிலைகள் இருக்குன்னா, மிதுன ராசியில குரு பகவான் விட்டிருக்கிறார். அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபக்கிரகம் சொல்றோம் இல்லையா, அந்த சுபக்கிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். அதே மாதிரி சிம்ம ராசியில கேது பகவான் இருந்துட்டு இருக்கார். மகர ராசியில 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் மகர ராசியில இருக்காங்க. கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சந்திரன் டெய்லி மாறக்கூடியவர். அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை இந்த நம்ம ராசிக்கு நான் சொல்ல போறேன். நம்ம ராசிக்கு என்ன பலன், என்ன நன்மை நடக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானட்டரி பொசிஷன் தான். அதுவும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதின்னு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம். தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி 15ஆம் தேதி. அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். 16ஆம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் வருது. மாட்டு பொங்கலும் அன்னைக்கு தான். பிரதோஷம் 16ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை. நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம். நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம். பித்ருதோஷம்னே வருது. எப்படி நீக்கிறதுன்னு தெரியலையே சார், என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்குன்னு பல பேர் வரா.
அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு, பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும். ரொம்ப அற்புதமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, அதை கடைபிடிக்குங்க. அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் 20ஆம் தேதி வருது. இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள். 25ஆம் தேதி ரத சப்தமி, பீஷ்மர் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அது தைப்பூசம், முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா, அந்த அற்புதமான நாள் தைப்பூசம். அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்களையும் தரும். விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும். மிக முக்கியமாக நீங்கள் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் கேட்டதில் மிக முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் சொல்லணும். பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த தை மாதம்னு சொல்கிறோம். அதில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தை பொங்கல் சொல்கிறோம், அப்புறம் மாட்டுப்பொங்கல் பேசுகிறோம். 17ஆம் தேதி காணும் பொங்கல், ஒருவரை ஒருவர் காணக்கூடிய நாள். எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, உங்கள் வீட்டில் பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நிறைய வந்துருது. அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு, ஒரு குடும்பத்தில் வயது வந்த பெண் இருக்கிறாள், பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணும் பொங்கல் பயன்பட்டது. அவ்வளவு அற்புதமான மாதம். இப்போ நம்ம ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, சார் தோல் நோய்கள் நிறைய இருக்குது, இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்தில் எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க. மருத்துவத்திற்கு, குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் 3 நாட்கள், தை மாதத்துடைய 1, 2, 3 நாட்கள், இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும். தோல் நோய் மருத்துவர்கள், டெர்மட்டாலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த 3 நாட்கள் இருக்குது. அதை கிரக நிலைப்படியும் சரி, அந்த நாளுடைய திதிப்படியும் சரி எல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது. உங்களுக்கு சொன்னேன், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல், அந்த நாளை பயன்படுத்திக்கிறோம். அதே போல் 19ஆம் தேதி, இந்த மாதத்துடைய 19ஆம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது. இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம். அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம், கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன. எனது அருமை நேயர்களே, இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன், சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. உதாரணமாக பிரதோஷம். இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும். சிவபெருமானை வழிபடுகிற போது அதில் அற்புதமான ஒரு பாடல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், சித்தர் பாடல். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இந்த பாடலை, இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது, இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது. பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். உங்கள் ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன். குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள், வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் சங்கடகர சதுர்த்தியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய், அதாவது 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி 5 அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன்.
இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்போனை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா தொடர்ந்து இணைந்திருப்போம். இறைபாவோடு.